வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி பன்னீர் வச்சு 65 செய்ய போகிறேன். அதுக்கு பன்னீர் டியூப் வீட்டில் செஞ்சதே அறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். முதல் ஒரு பவுல் எடுத்து அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த பாருங்கள் 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் இங்கே பாருங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பாருங்கள், இதில் கால்வாசி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள், உப்பு ஒரு கால்வாசி ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். இப்போது இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரிட்டு இந்த பன்னீரை எடுத்து இதில் போட்டுடணும். அதுக்குள்ளே பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டேன், கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டேன். இந்த பாருங்கள், இந்த பன்னீர் ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள், நல்லா இதில் டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு இதில் இப்படி போடணும். நல்லா செவுக்க வைக்கணும். அதை பன்னீரை நல்லா செவுக்க வைக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம டிப் பண்ணி போடணும். ஸ்லோவில் தான் இருக்கணும், கேஸு ஸ்லோவில் தான் இருக்கணும். அப்போ தான் அது செவந்து வரணும். உங்களுக்கு போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகாக கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.